ஹாய் கைஸ். இப்போ தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. டிவிகே அரசாங்கம், அதாவது தாவேகா வந்து அமைஞ்சு போடுற பட்ஜெட், அதாவது முதல் பட்ஜெட் வந்து இதுதான். இந்த பட்ஜெட்டில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதோட இந்த பட்ஜெட்டை பற்றின நிறைகள் குறைகள், இதுக்கப்புறம் அவங்க தாவேக் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதை பற்றி பார்ப்போம் கைஸ். மாரி வில்சன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதிக்கு அவர் தான் அமைச்சர். அவர் வந்து இப்போ வந்து அந்த நிதி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகள் வந்து தனக்குத்தானே பயிரை வந்து அவங்களே உரிய விலை வச்சு விற்கிறதுக்கான ஒரு 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 இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இந்த திட்டத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்கூல்ஸ்ல வந்து சத்துணவு ஏற்கனவே இருக்கு, அதை மேம்படுத்துறதுக்கான திட்டமும் இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி கோல்டு கோல்டு வந்து மோதிரம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திட்டமும் இதில் பார்க்கப்படுது. அதே மாதிரி பசங்களுக்கு சத்துணவு திட்டம், இது ஆல்ரெடி இருக்கிறத மேம்பட்டு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே. இப்படி பல திட்டங்கள், மடிக்கணினி திட்டம், அண்ணன் சீர், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பார்க்கப்படுது. இந்த திட்டங்கள்லாம் வரவேற்கத்தக்கது தான் கைஸ். ஆனால் இந்த இவ்வளவு திட்டங்களுக்கு காசு வந்து கவர்மெண்ட் எங்கேருந்து எடுப்பாங்க? ஏற்கனவே கடன் வந்து ரொம்ப இருக்கு. இது மூலமா இத்தனை திட்டங்கள் இத்தனை கோடி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னாலே நமக்கு பல கோடி ரூபாய் தேவைப்படும். இத வருமானம், அதாவது நமக்கு வந்த வருமானம் இருந்தால் தான் நம்மளால செலவு பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்கு மெயின் சோர்ஸஸாக வர்ற இன்கம் சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது டாக்ஸஸ் தான் ப்ரோ கைஸ். அதாவது உள்நாட்டுக்கு கிடைக்கிற வரி, மக்கள்கிட்ட இருந்து மக்கள் மீது போடப்பட வரி மூலமாக தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறையா டாக்ஸஸ் வந்து ரெவன்யூ வந்து அப்படிதான் ஜென்ரேட் ஆகுது. அது மூலமாகவும் இல்லாமல் சில பப்ளிக் அண்டர்டேக், அதாவது அரசாங்கம் வந்து சில கம்பெனிஸ் வச்சிருக்கோம், அது மூலமா வருவாய் ஈட்டி அது மூலமா வர்ற வருவாய் ரெவன்யூ, இது எல்லாமே தான் அரசாங்கத்துக்கு ரெவன்யூ. இது மூலமா வர்றது ஒரு நல்ல ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. டெப்டை விட இது ரொம்ப கம்மி. அதாவது வர்றதுல ஒரு 50%க்கு உள்ளதான் இருக்கும் இந்த வருமானங்கள் எல்லாமே. அதுக்கு மேலேயே நம்ம கடன் வாங்கிட்டோம், 50%க்கு மேலேயே போயிருச்சு, ரெவன்யூவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னும் பார்க்கப்படுது கைஸ். இது மூலமா ஒரு சில திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சில மக்களோட கருத்துக்கள் அப்படின்றது ஆன்லைன்ல அங்கங்க பார்க்க முடியுது. விவசாயிகள் தனக்குத்தானே பயிர் வச்சத ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஷியோ வச்சு நம்மளே விவசாயிகளே வந்து பயிருக்கு ஏத்த ஒரு இது வச்சு வித்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதையும் இந்த டிவிகே அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல இதா பார்க்கப்பட்டாலும், சில நபர்கள் சொல்றாங்க இது விவசாயிகளுக்கு பலன் தராது. அதாவது விவசாயிகள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்ணையார்கள், விவசாயிகள்லயே சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க, அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிகம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், மிகப்பெரிய லேண்ட் வச்சிருக்கிறவங்க, அதாவது பண்ணையார் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல விவசாயம் செய்வாங்க, அது ஒரு பிஸ்னஸாவே ஆக்கி அதை செய்வாங்க. அவங்க தான் இது மூலமா அதிகமா பயன்பெறுவாங்க. சிறு குறு விவசாயிகள் பலன் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது கைஸ். பயிர் கடன் வந்து மொத்தமா கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஏத்துக்கணும். அதை அடைக்கிறதுக்கான காசு நம்மகிட்ட இருக்கணும், ரெவன்யூ அதுக்கு மேல இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இது பிளஸ் நிறைய ஸ்கீம்ஸ், அண்ணன் சீர், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் கைஸ். இது எல்லாமே எல்லா ஸ்கீம்ஸுமே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம்ஸ் தான். ஆனா
ஆஹ் இது ஏத்துக்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு கைஸ். இத ஏத்துக்கிறதுக்கு ஒரே வழி இருக்கு கைஸ். அது மக்கள் மீது அதிகப்படியான ஒரு டாக்ஸ் வந்து போடணும். போட்டா மக்களோட ஏற்கனவே பெர் கேபிட்டா ரொம்ப கம்மி. தமிழ்நாடு ப்ளஸ் அதர் ஸ்டேட் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனால் டெப்டோட கம்மி பண்ணும்போது நம்ம பெர் கேபிட்டா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா டெல்லி இந்த மாதிரி வட இந்தியா நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிறத விட தமிழ்நாட்டோடது 2% கம்மியாக தான் இருக்கு. வட நார்த்தை பார்க்க சொல்லுவாங்க இந்த திராவிட சொல்றவங்க, இவங்கெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் கைஸ், நம்ம பெர் கேபிட்டா அது ஒரு சில பேரால ஏத்துக்க முடியும். அதிக பணம் வச்சிருக்கிறவங்க இப்ப கூட நம்ம நீட் வந்து போராட்டம் நீட்டுக்கு எதிராக வந்துச்சு. அதனால மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு சில காலேஜஸ் வச்சு நடத்துறவங்க, நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் அதிகப்படியா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி தான் அவங்க வந்து கோச்சிங் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நடத்துறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இதனால இங்க நீட் வந்தனால இது இருக்கு, அதனால நீட்டை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்றத ஒரு இதாவே ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆன்லைன்ல போய்கிட்டு இருந்துச்சு. அது தனி டாபிக் கைஸ், அதை நம்ம தனியா பார்த்துப்போம். நீட் என்னதான் இருந்தாலும் ஒரு கலவையான ஒரு விமர்சனம் இருக்கு அது மேல. அப்படி பார்த்தாலும் கைஸ், நம்ம இந்த ஸ்கீம்ஸ், அதாவது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்ல ஸ்கீம்ஸா இருந்தாலும் இதுக்கு தேவையான காசு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது நம்ம மக்கள்கிட்ட வரியை போட்டுதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம உற்பத்தி, அதாவது ஸ்டேட்டோட எக்கனாமியை வளர்த்தெடுத்து தான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து படிப்படியா கொண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு நல்லதா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆலோசனை குழு இதெல்லாம் வச்சுது இது பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுவும் ஒரு பார்வையா பார்க்கப்படுது. நடைமுறையில இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தா ஒரு நல்லதா இருக்கும். அதே சமயத்துல இதுக்கு தேவையான பணம் எங்கிருந்து வரும் அப்படின்றதும் இருக்கு. டாக்ஸஸ் போட்டா அதனால மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வர்றதும் மக்களுக்கு ஒரு நல்லது தான். ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டாக்ஸஸ் வந்து நம்ம கட்டுவோம். கட்டும்போது நம்ம எங்க இருந்து கட்டுவோம் அப்படின்னா நம்ம வருவாயில இருந்து தான் கட்டுவோம். நமக்கு வர்ற இன்கம்ல இருந்து தான் கட்டுவோம். கட்டும்போது இன்கமுக்கே டாக்ஸஸ் போடும்போது, இப்போ ஒரு கம்பெனில ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து டாக்ஸஸ் வந்து பே பண்ணுவாங்க. பே பண்ணி தான் ஒரு குறிப்பிட்ட அளவு இது வந்து அவங்க ஓனர் வந்து பே பண்ணுவாங்க. அதனால சம்பளமும் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்க முடியும் அவங்களால. அந்த மாதிரியும் ஒரு இதுக்கு தள்ளப்படுவாங்க. டாக்ஸஸ் வந்து நம்ம அதிகமா பே பண்றோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வாங்குற பொருட்கள், அதாவது அன்றாட பொருட்களோட விலையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். இதுவும் நாட்டோட, அதாவது ஸ்டேட்டோட இதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிக்கலா பார்க்கப்படும். ஏன்னா வந்து மெஜாரிட்டி மக்கள் எல்லாருமே பாவர்ட்டி லைன், அதாவது பாவர்ட்டி லைன் கொஞ்சம் மேலதான் இருக்காங்க. மீதி எல்லாரும் பேரும் தான் கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்ற சொல்லப்படுறவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்களாலதான் இந்த டாக்ஸஸ்லாம் ஏத்துக்க முடியும். இந்த மாதிரி இருக்கு. சாதாரண மக்களால ஏத்துக்க முடியும், ஆனா அதிகப்படியானதா ஏத்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி தான். இன்னும் பார்க்கணும் கைஸ், இது எப்படி போகுது, இது நடைமுறையில எப்படி வரும். அதுவும் டிவிகே அரசாங்கம் அதாவது சொல்றாங்க $1 trillion எக்கனாமியா நாங்க மாத்துவோம் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு ஆலோசனை குழு வச்சுக்கிட்டா ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் கைஸ். ஏன்னா வந்து ஆலோசனை குழு வைக்கிற அளவுக்கு காசும் வேணும். அதோட நம்ம ஆலோசனை குழு வைக்கலாம்.
அது வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ல இருந்தே ஒரு சில பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணி ஒன்று அமைக்கலாம். இது வந்து டிவிகே அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே ஒரு இதா இருக்கும். ஒரு நல்ல ஒரு கடனை கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையா இருக்கும். ஒரு குழு இருந்தா அது மூலமா ஆலோசனை வழங்கி இந்த மாதிரி இதை எப்படி ஒரு மேனேஜ் பண்ணணும். இப்பயும் குழு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு வெல் ஆர்கனைஸ்டா பண்ணா ஒரு இந்த மாதிரி திட்டங்கள் இது பண்ணும்போது நம்ம கடனை எப்படி எப்படி அதை சால்வ் பண்றது, எப்படி கடனை கட்டுறது அப்படின்றத நம்ம இது பண்ண முடியும். மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில இந்த மாதிரி திட்டங்கள் நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்த முடியும். பார்ப்போம் கைஸ், இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றது. இது பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.